கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஸ்டாக் பார்க்கலாம். ஒன்று ஒரு மிகப்பெரிய ப்ரைவேட் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னமும் க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் இவங்க இருந்த லெவல்லேருந்து இப்போ இருக்கிற 3rd லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்காக வளர்ந்துருக்காங்க. அண்ட் இவங்களோட இன்சூரன்ஸ் மேக்ஸ் லைஃபோட ஸ்டேக் இருந்தது, இப்போ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபாக மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தனியாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, பேங்க் மூலமாக ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், அதுவுமே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ், அவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சிட்டி பேங்க்கோட கிரெடிட் கார்டு பிஸ்னஸை வாங்கின பிறகு 4th லார்ஜஸ்ட் இஷ்யூர் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் 10 இயர்ஸில் ரொம்ப அக்ரெசிவாக இவங்க வளர்ந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்போது இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1160 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட 3.6 lakh crores இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டாப் 30ல் இருக்கிற பேங்க்குன்னு வச்சுக்கலாம் அது. ஸோ ஏன்னா மார்க்கெட் சைஸை பொறுத்த வரைக்கும் இது லார்ஜ் கேப். ஸோ லார்ஜ் கேப் பேங்க்ஸில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வளரக்கூடிய நிலைமையில் இருக்கிற பேங்க்ஸு. ரெவென்யூ க்ரோத், நெட் ப்ராஃபிட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு நல்ல மோர் தேன் டபுள் டிஜிட்னு சொல்லலாம். 3 இயர்ஸோட ரெவென்யூ பார்த்திங்கன்னா 20% அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் க்ளோஸ் டு 18% இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் 54%. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ அக்ரெசிவாக இந்த கம்பெனி, இந்த பேங்க் வளர்ந்துருக்கு அப்படின்றது தெரியலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக 2020 ஹெச்டிஎஃப்சி ஸ்லோவாக இருக்குது, மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் இருக்கிறதுல பெரிய பேங்க்கு, 2 ஹெச்டிஎஃப்சி லோனும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மர்ஜ் ஆனது, இந்த மாதிரி எக்கச்சக்க இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக இந்த பேங்க் ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அண்ட் இவங்களோட பிரான்ச்சஸும் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பயங்கர அக்ரெசிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செமி அர்பன், அர்பன், ரூரல் ஏரியா, இது மாதிரி எல்லா இடத்துலையும் அக்ராஸ் இந்தியா வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது. நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ இப்போது 1.82. அதாவது பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பி ரேஷியோவை விட ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான் யூஸ்வலாக பார்ப்பாங்க. புக் வேல்யூவோட பிபி வேல்யூ எவ்வளோ இருக்குது, இது 600 rupees இருக்கும்போது இப்போ 1.82 கிட்டத்தட்ட லெஸ் தேன் 2 times இருக்குது. இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில் 2 and above இந்த ரேஷியோ, பிபி ரேஷியோ 2.1, 2.2 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ நம்ம அப்படி பார்த்தோன்னா இது நியர் டைம் ஹை, கிட்டத்தட்ட நியர்பை ஹை இருக்குது. பட் இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா லாஸ்ட் குவார்ட்டர், இப்போ ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் மட்டும் ஒரு பயங்கர மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் என்பிஏ கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸை பார்க்கும்போது நெட் என்பிஏ 0.45 ஆகிருக்கு 0.33லேருந்து. இதுக்கு முன்னாடி குவார்ட்டரை விட அதிகமாக இருக்குது. கிராஸ் என்பிஏவும் 1.28லேருந்து 1.57 ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் முன்னாடி குவார்ட்டரை விட அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் போன வருஷத்தோட 3.38 இருந்தது 3.4, ஆல்மோஸ்ட் சேம் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, இதுதான் ஒரு பேங்க் எவ்வளோ கேபிட்டலோடு இருக்குன்ற போது இது 17% மேலே இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல லெவல்னு சொல்லலாம். பிஇஜி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இது லெஸ் தேன் 1 இருக்குது. இது ரொம்பவே அட்ராக்டிவான பாயிண்ட். இது இன்னும் அக்ரெசிவாக க்ரோ ஆகக்கூடிய நிலமையில் இருக்குது. ப்ரைஸ் ஏர்னிங் க்ரோத்துன்றது இருக்குன்றது இது மூலமாக தெரியுது. யூஸ்வலாக 1 and below இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 1 and above இருந்தால் காஷியஸ் அப்ரோச் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது 0.8ன்றது ரொம்பவே சேஃபான லெவல் அப்படின்றது நமக்கு தெரியுது. 1993 ஆரம்பிச்சது. அண்ட் இபிஎஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4-5 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு. இப்போது 90 rupees, அதாவது வருஷத்துக்கு ஒரு ஷேரோட வேல்யூ, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான் இபிஎஸ் 90. இதுக்கு முன்னாடி 85 இருந்தது. இந்த போன குவார்ட்டர் ரிசல்ட், ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் ப்ரொவிஷனிங் அதிகமாக இருக்குது அப்படின்ற ரீசன்னாலையும் லாஸ்ட் 1 இயரில் 11% ஷேர் டவுனாக தான் இருக்குது. ஸோ இப்போ செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இந்த குவார்ட்டரில் ப்ரொவிஷனிங் கம்மியாக இருந்தது, இல்லைனா அதை விட
சேம் லெவலோ கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுனால கண்டிப்பாக போக போக இவங்களோட பேங்க்ஸுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும்னு தான் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் க்ரோத் லெவல் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்லோ டவுன் இருக்கலாம். அண்ட் ப்ரொவிஷனிங் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கூட இங்கேருந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் இந்த கம்பெனியை க்ளோஸாக ட்ராக் பண்ணுங்கள். ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு டஃப் ஃபேஸை தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த பேங்க் வந்து நல்ல ரெவென்யூ க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஆகிட்டுருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக, இன்னமும் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுங்கள். இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்னு இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் வெல்த் கிரியேட்டராக தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்திருக்கு அப்படின்றது தாராளமாக சொல்லலாம். அண்ட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறது சாதகமான விஷயம். HDFC பேங்க் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். அந்த மாதிரி இந்த பேங்க் ICICI பேங்க் ப்ரைவேட் செக்டர் ஆசெட்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான பொசிஷனில் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் லெக் ஆஃப் க்ரோத் இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத் நடக்கணும்னா இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இருக்கும் போது கண்டிப்பாக பேங்கிங் ஸ்டாக்ஸை வச்சுக்கணும் அப்படின்னும் போது ஆக்சிஸ் பேங்க்கை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அகெயின் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து இப்போ கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய கன்சம்ஷன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அண்ட் இன் பர்டிகுலர் ஆட்டோ காம்பனன்ட் ஸ்டாக்ஸை பார்க்குறோம். ஒரு ஆட்டோ கம்பெனி ஏறுறதுக்கு சேல்ஸ் பிக்கப் ஆகணும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மறைமுகமாக நிறைய ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸோட க்ரோத் இதை விட பெருசாகவே நடந்திருக்கு. ஸோ சைலண்ட்டாக ஒரு மல்டி பேக்கர் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு கம்பெனி தான் பேன்கோ ப்ராடக்ட்ஸ், BANCO ப்ராடக்ட்ஸ். இந்த பேன்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 ஆரம்பிச்சிருக்காரு மெஹுல் அப்படின்றவர். இவருக்கு 40 வருஷம் ஆட்டோமொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி இன் பர்டிகுலர் வந்து இன்ஜின் கூலிங் மாடியூல்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏர் கூலர்ஸ், 2 வீலர் 4 வீலர் இது எல்லாத்துக்குமே ஏசி கண்டென்சர் இந்த மாதிரி கூலிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து மிகப்பெரிய க்ரோத், ஒரு 40% இயர்-ஆன்-இயர் க்ரோத்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அண்ட் இவங்க எல்லாமே OEMோட ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் அவங்களோட கான்ட்ராக்ட் பண்ணி MOU சைன் பண்ணி அது அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிசைன்லேருந்து எல்லாமே இவங்க பண்ணுறதை விட அவங்கக்கிட்டேருந்து வாங்கி பண்ணுறதுனால இவங்களுக்கான கஸ்டமர்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்ருக்காங்க. இவங்களோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் வந்து இப்போது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 62% இருந்து இப்போ 68%, இந்தியாவில் 32%. இது OEMஐ தாண்டி ஆஃப்டர் மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சேல் பண்ண பிறகு ஆஃப்டர் மார்க்கெட் ஷேரும் இந்தியாவில் வந்து கணிசமாக உயர்ந்துட்டுருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். EVக்காக செப்பரேட் பிளான் போட்டு அதோட ரிலேட்டட் கூலிங் இன்ஜின்ஸு, ஏசிஸ் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாம் லாங் டேர்ம் விசிபிலிட்டியும் இருக்குன்றது தான் மேனேஜ்மெண்ட்டோட டாக்காக இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே சந்திச்சிருக்கு. இதோட PE ரேஷியோ லாஸ்ட் 5 இயர்ஸில் 10.7 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ் PEன்னு பார்க்கும்போது 12 கிட்ட இருக்குது. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ROE வந்து 28% இருக்குது. அண்ட் EPSும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. அப்படின்னும் போது இதோட ஸ்டாக் ப்ரைஸ் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். மற்ற ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி பார்க்கும்போது இவங்களோட PE 29% கிட்ட தான் இருக்குது, 29 தான் இருக்குது. ஸோ பட் லாங் டேர்ம் ஆவரேஜை விட இது அதிகமாக இருந்தாலும் லாஸ்ட் 3 இயர்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி, ஆப்ரேஷனல் க்ரோத் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது இங்கேருந்து இன்னும் அதிகமாகக்கூடிய லெவலில் தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் GDP பிக்கப் ஆகுது, எல்லாம் நடக்குதுன்னும் போது இது இன்னும் கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு சாதகமாக தான் இருக்கும். இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் 865 rupees 860s அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து ஒரு 12,700 கோடி. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ரேஞ்ச் தான் சொல்லலாம். இங்கேருந்து மிட் கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனிக்கு இருக்குது. அண்ட் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கம்பெனி இன்னமும் ஒரு மிகப்பெரிய மல்டி பேக்கராக வெல்த் கிரியேட்டராக மாறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த கம்பெனிக்கு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் க்ரோத் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்து, EV ப்ரெசன்ஸ் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட PEG ரேஷியோ, ப்ரைஸ் ஏர்னிங் க்ரோத்
இதுக்கு முன்னாடி பேசின பேங்கிங் ஸ்டாக் மாதிரி இவங்களுக்கும் வந்து கம்மியாக தான் இருக்குது, 0.8 தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஈவன் தோ பிஇ வந்து அதிகமாக இருந்தாலும் பிஇஜி ரேஷியோ ஸ்டில் லெஸ் தேன் 1 விச் இஸ் வெரி அட்ராக்டிவ்னு சொல்லலாம். ROE வந்து 32% இருக்குது. அண்ட் புக் வேல்யூ 91. புக் வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் போனஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் போனஸ் கொடுத்த அப்புறம் இந்த கம்பெனி வளர்ந்துட்டுருக்கு. போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஒரு கம்பெனி க்ரோ ஆகிட்டுருக்குன்றது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் டெட் வந்து 573 crores. இதோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.24%. ஒரு வளர்ந்து வர கம்பெனிக்கு இது 0.24% வந்து சாதாரணமான விஷயம், ரொம்ப அதிகப்படியாகவும் இல்லை. FII ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சாதகமாக இருக்கிற விஷயம். எக்கனாமிக் சுச்சுவேஷன் மாறுது, இப்போ ட்ரம்ப்போட டேரிஃப் இஷ்யூஸ் வந்து அதிகரிக்குது அப்படின்னா நியர் டர்ம் வாலட்டாலிட்டி கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறாரு, இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து திடீர்னு பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ்க்கான டேரிஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னா இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து யூஎஸில் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்டாக் இங்கேருந்து மிகப்பெரிய குரோத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பெனி எக்ஸ்பேன்ஷன், PLI ஸ்கீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கூட ஏறலாம். அகெயின் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இதை நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்க்கு இது வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பேன்கோ ப்ராடக்ட்டையும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி சொன்ன 2 கம்பெனியுமே வந்து ஃப்யூச்சர் க்ரோத் ஆஸ்பெக்டில் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த 2 கம்பெனிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.